ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாத் பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, பெங்களூர் போகிறோம். மோனாக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறோம். தைக்க கொடுத்த சாரி எல்லாம் வாங்க போகிறோம். வளையல் வாங்க போகிறோம். பொட்டு வாங்க போகிறோம். எல்லாம் வாங்க போகிறோம். இன்னைக்கு வாங்கிட்டு நேரம் மோனாவை மீட் பண்ணுற வீடியோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பாதி நம்ம பண்ணிட்டோம். இனி பாதி பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக போயிட்டு இன்னைக்கு எவ்வளோ முடிக்க முடியுது, நாங்கள் எத்தனை மணிக்கு ஊருக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு சேலஞ்சே எங்களுக்கு. ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போவோம். உங்களுக்காக பழைய வீட்டில் இருந்து மாமா வித் பேபிமா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். ஐயா, இதுப்பா அது எதுப்பா? சொந்தமா செஞ்சு கொடுக்கணும். வா, கடையில வாங்கி கொடுக்காத. இப்போ நம்ம இப்போ நீ என்ன சாப்பாடு செய்ய போறியோ அதுக்கு 5 வகை சாப்பாடுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிப்போ. உனக்கு வியாதியாப்பா உனக்கு? நம்ம வீட்டுக்கு எண்ணெய் இல்ல, அதனால வீட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் எண்ணெய. இவ்வளோத்தையும் பார்த்துட்டா டப்பு 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 டப்புன்னு பொறுக்கி கூடையில போட்டுனே இருப்பியா? இப்போ பொங்கல் வைக்க போற ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒண்ணு தக்காளி சாதம், ஒண்ணு லெமனு, ஒண்ணு தயிர் சொன்னாங்க அவங்க, அப்புறம் புளி சாதம். 5 சாப்பாடு. கடைசி வரைக்கும் அந்த மாங்காய் சாப்பாடு வராதா? மாங்காய் சாப்பாடு வேணா புளி சாதத்தை கட் பண்ணிட்டு மாங்காய் சாதம் கொடுக்கணும். புளி ஏதோ ஒண்ணு. புளி சாப்பாடு கம்பல்சரி இருக்கணும். தக்காளி சாதத்தை கட் பண்ற. புளி 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 அதான் புளி சாதம் இருக்கட்டும்பா. உனக்கு மாங்காய் சாதம் நீ சாப்பிட கேட்கற அவ்வளவுதானே? அப்படிலாம் இல்ல, மாங்காய் சாதம் ஸ்பெஷல் இல்ல. சரி ஓகே, அப்போ வேணாம் விடு, மாங்காய் சாதம் வேணும். வெயில் ரொம்ப அடிக்குது, அதனால தான் வேணாம். ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ்னா மாங்காய் சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு, புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, இதுதான். அவ என்ன சாப்பிட்றாளோ அதை தான் வைக்கணும் தேவை. சரி ரைட் ஓகே. நீ சாப்பிட்றதுக்கு வைக்க கூடாதாங்க. ஓகே. தக்காளி சாப்பாடு புதுசாக கேள்விப்படுறேன் நான். வெரைட்டி ரைஸ் மாதிரி இது நீ சொல்கிறது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒன்று நம்மளுக்கு தேவை 5 வகை சாப்பாடு. ரைஸ் இல்லை அந்த பிரியாணி ரைஸ், அது பேர் என்ன மறந்தே போச்சு. சீரக சம்பா, கோகினூர் சீரக சம்பா இருக்கு. அதெல்லாம் வேணாம், நீ அது ஆஸ் யூஷுவல் இந்தியா கேட்டே எடுத்துகிட்டு போயிடு. இன்னொன்று வாங்குமே, அது பேர் என்ன? சீரக சம்பா இல்லை, அது பேரே மறந்து போச்சுப்பா. இந்தியா கேட் தான்ப்பா. இல்லப்பா, இந்தியா கேட்ல ஆரஞ்சு பாக்கெட். ஆரஞ்சு பாக்கெட், ஆமா. இந்த பாக்கெட் இதுல அது இந்தியா கேட்டே கிடையாது, வேற தான். இந்தியா கேட் தான் அது. இந்தியா கேட்ல சீரக சம்பா ரைஸ். சீரக சம்பாவே நீ மறந்துட்ட, பேரே மறந்துட்ட, அது வேற கிடையாது. அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதானே? கம் ஆன். ஓகே. இப்போ as usual கொஞ்சம் வீட்ல இருக்கு, அதுக்கு வாங்கியாச்சு நேற்று. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம அங்கே போயிட்டு சாப்பாடு செய்வோம்ல, 5 வகை சாப்பாடுக்கு உண்டான சாமானும். அதுக்கப்புறம் இது என்னன்னா தண்ணி கேன் நம்ம டிராவலிங்காக வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா, போயிட்டு வர வரைக்கும் நமக்கு தண்ணி வேணும்ல, அதுக்காக. அப்ப சொல்லுப்பா, எதுக்கு பதறற? லேடிஸ் இதுதான் சாப்பிட்றாங்க. மக்ரூன்ஸா? நம்ம பொண்ணு இது சாப்பிடவே மாட்டேங்குது. சாப்பிட்றாங்களா? பார்த்துருக்கியா? இதுதான் சாப்பிட்றாங்க. இது ஸ்வீட்டா இருக்கு. இது எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியல. சின்ன பாக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல. கேளு, இது 250 கிராம் வாட்டர் ஃப்ரெண்ட்லி ஃபாக்ஸ் நட்ஸ். 250 கிராம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு, அவ்வளவுதான். நாங்க கிளம்பிட்டோம். எல்லாத்தையும் பெட்டி பேடிக்க எல்லாத்தையும் கிளப்பியாச்சு. எல்லாத்தையும் எடுத்து நீ எங்க போக போறோம்? அப்படியே பாருங்க எங்கெல்லாம் போக போறோம்ன்றது. என்ன காட்டினீங்கன்னா சக் ஆயிடுவாங்க. ஆமா, உன்னை காட்டலாம். எதுக்கு இப்ப இந்த காமெடி நீ பண்ணினுங்கிறன்னே தெரியலப்பா எனக்கு. இந்த ட்ரெண்டே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெண்ட்ல இந்த சாரி வாங்குனேன். சரி, அது கட்டாமே அந்த ட்ரெண்டே போயிடும் போல. திரிசா வாங்கும்போது வாங்குனியா? ஆமா, திரிசா வாங்கும்போது வாங்குனேன். இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்தாலே இந்த சாரியா தான் இருக்கும். அப்படியா? ஆமா. ஆனா சாரில உனக்கு பழைய மூஞ்சி இருக்குது, எனக்கு பிடிக்கல. உடனே ஆரம்பிச்சுப்பேன். எனக்கு லிப்ஸ்டிக் எல்லாம் எல்லாமே அங்க இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு முதல்ல எல்லாத்தையும் எங்க போறோம் சொல்லாத. சரி, அப்படியே பாருங்க. என் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லை. கடமை உணர்ச்சி கிடையாது. மூக்கு துடைக்கிறதுக்கு துணி வேணும்னு வந்துரு எடுக்கிற கிடையாது. வாஷிங் மிஷின்ல துணி போட்டு போயிருந்தேன். டைம் ஆகுது, வா. இரு 2 மினிட்ஸ். கிளம்பிட்டோமா? கரெக்டா 5 மணிக்கு கிளம்புறோமா இங்க இருந்து? கரெக்டா 5 o'clock வண்டி எடுக்கிறோம். கணக்காகி போச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 4:53 ஆகுது. நம்ம மணிமங்கலம் வீட்டுல இருந்து கரெக்டா எடுக்கிறோமா? பாப்பா எத்தனை மணிக்கு போய் சேருவோன்ட்டு. யாருப்பா இது? இந்த ரோட்ல வந்தா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வீட்டு வாசல் நிறுத்துற மாதிரி இப்படி நிறுத்திட்டு போயிடுவாங்க. தான் ஒரு ஆப்போசிட்ல ஒரு வண்டி, இங்க ஒரு வண்டி. இதுதான் பார்சல் வண்டிப்பா. எல்லார் வீட்லயும் ஏசி வாங்குறாங்கப்பா. நம்ம வீட்லயும் ஏசி வாங்கியிருக்கோம்ப்பா. எல்லாரும் இப்போ வாங்குறாங்க. சம்மர்ல அதனால எல்லாத்தையும் வாங்கி வைக்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈபி பில் எவ்வளவு வர போகுதுன்னு தெரியல. மணி 9:15 ஆகுது. 9:15 ஆகுது. பெங்களூர்ல மழை தட்டுதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கிளிக்குது பெங்களூர்ல அப்படின்றாங்க. மழை இங்கே தூத்தல் போடுது பாரு, தெரியுதா? தூத்தல் தான், இன்னும் ஆரம்பிக்கல. நம்ம கிட்ட போக இப்போ வீகோட்டாவை தாண்டி நம்ம போய் ஒஸ்கோட் ரோடு அங்க டச் பண்ணோம், NE7 டச் பண்ணிட்டோம்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்க வந்து தூத்தல் தூவினுங்குது. பூ கேட்டது, ஏதாவது பூ இருக்கா பாரு வேணா. இப்ப கட்டுற மாதிரி இருந்தா வாங்கி கர நீ கட்டிடலாம்பா. இல்ல இப்ப நைட் ஆயிடுச்சு, எல்லாம் கடை மூடிட்டு போயிட்டாங்களே. இருக்கான்னு உதிரி பூ விரிஞ்சிருக்கும். ஆமா, இங்க இருக்கும், கிடைக்கும் வீகோட்டால. பகல்ல வந்தாதான் கிடைக்கும். இருந்ததுன்னா வாங்கி கட்டிட்டா அப்படியே முடி ஃபுல்லாவே சுத்தி விட்டுருணும்ப்பா. அப்படியே புரியுதா? முடியே தெரியக்கூடாது, அங்க ஒன்லி பூ தான் தெரியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஃபுட் வாங்கி வச்சிருக்கோம் சாப்பிடலான்ட்டு. ஏன்னா அங்க ரொம்ப நாள் ஆச்சு குடியாத்தம் ஜங்ஷன்ல நம்ம அந்த என்ன பிரியாணிப்பா, டீ கடையில சமோசா ஜின்னத்தா, அவரு என்ன ஜின்னத் பிரியாணி நல்லா இருக்கும் அங்க. சரி, ரொம்ப நாளா நாங்க அந்த வழியில வராதனால வாங்கி சாப்பிடவே இல்லை. ஆனா நாங்க ஹெவி பூ பாரு கட்டின்னு இருக்காங்க, இருக்கு வித்துன்னு தான் இருக்காங்க. அது விரிஞ்சிச்சு, எல்லாம் மொட்டாதான் இருக்கணும். இப்ப விரிஞ்சிருக்கும், அதனால சரின்ட்டு வாங்கி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம் அப்படின்ட்டு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மழை பெய்யுது, பசி எடுக்கலையா? ஆமா, 6 சமோசா. ஏன்னா நாங்க டீ கடையில நிறுத்தி அப்புறம் ஒரு பெரிய போலி. அப்புறம் என்ன சாப்பிட்ட நீங்க? அவ்வளவு சாப்பிட்டேன். 6 சமோசா நான் சாப்பிடல, நான் சாப்பிட்டது 3 சமோசா தான், சின்ன சமோசா தான். எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்ப எனக்கு பசி எடுக்கல, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. இன்னும் நம்ம போறதுக்கு 11 o'clock காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எப்படிதான் நம்ம போனாலும் அங்க பெங்களூர்ல கிட்ட நெருங்க அங்க கிரவுட் ஜாஸ்தி ஆயிடும். அந்த கிரவுட்லயே நம்ம வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடும். சரி, இப்ப இந்த ஷெட் கீழ நிறுத்திக்கலாம்ல, இந்த ஷெட் கீழ நிறுத்திருந்தா இப்ப சாப்பிட்டு இருக்கலாம்ல. ரன்னிங்லயே சாப்பிட்டே போக வேண்டியதுதான்ப்பா. ரன்னிங்ல எல்லாம் சாப்பிட முடியாதுப்பா, நிறுத்திடலாம். நான் NE7 எல்லாம் போய் நிறுத்தவே முடியாது நம்மளால. அதனாலதான் சொன்ன, அந்த ஷெட் கீழ நிறுத்தி இருந்தா நீட்டா நின்னு சாப்பிட்டு இருக்கலாம். ஒருத்தர் நீட்டிக்கிட்டான், அவன் வாயில அரைச்சிக்கினே வந்தான். வத்தல அரைச்சிட்டு பெப்சி குடிச்சிட்டு கம்முன்னு நீட்டினா. இங்க இருக்கா பாரு, இங்கதான் இருக்கும். இங்க அங்க ஒரு லேடி வச்சிருந்தாங்க. நம்ம இப்படி போகணும்ல, வர வழியவே மறந்துடுற பையனு. நான் இல்லப்பா, நான் சொன்னேன் இப்படிதானே போகணும். நீ தான் வந்து இல்ல அப்படி இல்ல நான் ரூட் மேப் பாத்துக்கிறேன்ற. ரெகுலரா வந்துட்டு இருக்கிறோம், மந்த்லி ஒன்ஸ். உனக்கு வழி தெரியலன்ற நீனு கேட்டா நான் டிரைவர் சாப்பிட்ற கடை பாரு பின்னாடி போகுது. 5 ஸ்டார். ஆமா, 5 ஸ்டார் இது சிக்கன். இங்கதான் 5 ஸ்டார் சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டு வரும் பாப்பா. அது அந்த கடை போயிடுச்சுங்க, இந்த ரோட்ல இருக்கிற வீகோட்டால இருக்கு. இதுக்கப்புறம் வந்துச்சு NE7 ஸ்டார்ட் ஆயிடுமே. இங்க இருந்து இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர் போகணும்ல. எவ்வளவு கிலோமீட்டர் போற மாதிரி வரும்? கிட்டக்கதான் இது வந்துருமே. மழை பெய்யுது பாரு, மழை தூத்தல் போடுதா, இந்த மழை தூத்தல் போடுதா. எப்படா கேட்கற மலை ஏறி இறங்கி எப்ப NE7லயே ஏற போறோம் வண்டி. வரவங்க போறவங்க இந்த டோருக்கு மவுலி டோருக்கு ஏதோ சரிங்களே நினைக்கிறேன். டோர்ல இவ்வளவு பெரிய கோடு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டீ கடையில டீ குடிக்கலான்னு போனவன் டோரை ஹைவேல ஃப்ரெண்ட்ஸ் தரக்காரன்றன் தட்டாலும் தரங்கறான். சர்வீஸ் ரோடு அங்க இருக்கு. ராங் ரூட்ல போறதா சர்வீஸ் ரோட்ல போலாம்ல. அவங்கதான் தப்பு ஆக்சுவலி. ராங் ரூட்ல சரி, நான் சர்வீஸ் ரோட்ல இருக்கு, இப்படி யார் வர போறோம் நமக்கு இதெல்லாம் தோணல. நான் இப்படி பார்த்துட்டு இப்படி தொடங்குறேன், ஹைவேல இப்படி வராரு ஒருத்தர். வச்சாரு கோடு வந்துச்சு. அவருக்கு சேதம் இல்ல, அவருக்கும் ஒன்னும் ஆகல. கையில வந்து இடிச்சது கையில பட்டது போல் இருக்குது. ஹேண்டில் பார் நல்லா கோடு போட்டுருச்சு நம்ம டோர்ல. அப்புறம் டிராபிக்ல வரைக்கும் இடிச்சு குடியாத்தம் திரும்பும் போது ஒண்ணுலப்பா நீ வந்து இறங்கி பாத்துக்கோப்பா, ஒன்னாவளப்பா அவர் கால டெஸ்டே போறாரு. முட்டியில போயிடுச்சுக்கினாரா அவரு. 2 பேரும் டோர் சைடு வந்து கிஸ் அடிச்சுட்டு போயிருக்காங்க. உன்னை பாக்கிறதுக்கு அவ்வளவு ஆசை. டமால் என்ன சொல்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பத்திரமா ஊர் போய் சேரணும். இன்னும் எவ்வளோ NE7 ஏற போறோம் நம்ம. ஓகேவா? ஏதாவது இடம் கிடைச்சா ஒரு நிறுத்து சாப்பிடலாம், இல்லை நிறுத்தவே முடியாது, வேற வழியே இல்லைன்னா நேரம் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்ற? டிபெண்ட்ஸ்.
நான் என்ன சொல்றேன், நீ சும்மா தானே உட்காந்துக்கிற, எடுத்து எனக்கு ஊட்டி விட்டு நான் தின்னுடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவீங்களோ எங்க சாப்பிடுவீங்களோ சாப்பிட்டுக்கோங்க. அப்படி ஆனா திறந்துட்டா உங்களுக்கும் அப்படியே மூக்குல ஏறிடும் பிரியாணி ஸ்மெல்லு. சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்க இந்த தாபாக்கு வெளியில கூட நின்று தெத்தி போட்டு சாப்பிடு, யாரு கேட்க போறா? பத்தியா நல்ல இடம்லாம் விட்டுடுற. அது பார் பக்கத்துல, அங்க எதுக்கு நிறுத்திக்கணும்? நம்ம காருக்குள்ள உட்காந்து சாப்பிட போற, வெளில இறங்க போற. ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல காரை நிப்பாட்டத்தை விட்டுட்டு சரி வேற ஏதாவது இடம் வந்தா நிறுத்தி, இல்லைன்னா நேரா நாங்க வீட்டுல ரீச் ஆகிறோமோன்னு பாத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது 11 o'clock ஆயிடும்பா. அப்புறம் 3 பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பாத்துட்டாங்க எங்க டாடி எங்க சூப்பரா இருக்கு. எப்ப பார்த்தா யூனிஃபார்ம் மாதிரி இதே டிஷர்ட்ல லாஸ்ட் டைம் எடுத்தப்போ இங்க போட்டதோட சரி, அதுக்கப்புறம் போடவே இல்லை. திடீர்னு பார்த்து காலையில மாட்டுச்சு, எடுத்து மாட்டீங்கன்னு. ஆனா வீடியோ பார்க்கும்போதெல்லாம் இந்தியாக்கும் வாங்கினார் தெரியல. இன்னைக்கு வீடியோல டிஷர்ட் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிருந்தாங்க. எல்லாமே புது டிஷர்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இது காலையில பார்த்த உடனே எடுத்து மாட்டீங்க. என்ன மாப்பிள்ள சொல்லுங்க இதை சொல்லுங்க. நீங்களும் வரும்போதெல்லாம் ஒரு விசேஷம் வரும்போதெல்லாம் கலரா மைனர் குஞ்சு போடுற மாதிரி கலரான்றத விட விசேஷம்னா மாப்பிள்ளை யாரும் புது மாப்பிள்ளை இல்ல. எப்படியா இருந்தாலும் குழந்தை பிறகுற வரைக்கும் நீங்க புது மாப்பிள்ளை தான். குழந்தை பிறந்துச்சுன்னா பழைய பீஸ் ஆயிடுவீங்க 2 பேருமே. அவ்வளவுதான். அதனால இவ என்ன சொல்லிட்டா, ட்ரெஸ் எடுக்கலன்னா வேணாம் வேட்டி சட்டை தான் எடுக்கணும் அப்படின்றா. இல்ல நம்மளுக்கு வர இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் குழந்தை மேல அப்படியே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. எங்களுக்கு கொடுக்குற ரூமில் வந்து நான் அலர்ட் பண்ணிட்டாங்க. வந்து உட்காந்தாச்சு, எங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் நாளைக்கு காலிலேருந்து கிருன்னு ஃபங்க்ஷனில் வந்து என்னெல்லாம் மிஸ் பண்ணுமோ அதெல்லாம் வந்து இங்கே வாங்கணும். பூ வாங்கணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜ்லேயே மறந்து வச்சுட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பாதியை. இப்போ திருப்பி அதெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மெயின் வந்து நம்ம பூ முடிக்க தான் வந்தது. அதனால பூ வந்து நிறைய கேஆர் மார்க்கெட்ல கிடைக்கும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. சரி, அதனால நாளைக்கு போயிட்டு அதெல்லாம் பார்த்து சுத்தி கித்தி எல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கெல்லாம் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோல உங்களுக்கு அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டாங்கன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.